டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் அதிகம் கேட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் பணியாளர்கள் மீது மதுபாட்டிலை வீசிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே அந்திலி பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இங்கு கடந்த மாதம் 18ஆம் தேதி மது வாங்கிய இளைஞர் மதுபாட்டிலை கடையின் மீது வீசி ஆபாசமாக திட்டியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் கேட்டதால் ஆத்திரத்தில் பாட்டிலை வீசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடை விற்பனையாளர்களிடம் கேட்டபோது கடனாக மது கேட்டு தராததால் இளைஞர் அதுபோன்று செய்ததாக கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தண்டலம் கிராமத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் உண்டியலில் கொள்ளையடிக்க முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருடர்கள் கோவிலுக்குள் நுழைந்து உண்டியலை கடப்பாறையால் உடைக்க முயற்சித்தது கோவில் நிர்வாகி மகேஷ் என்பவரின் செல்போனில் பதிவான சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரியவந்தது. பின்னர் ஊர் பொதுமக்கள் கோவிலை சுற்றி வளைத்து திருட வந்த முத்து, நரசிம்மன், மணிகண்டன் ஆகிய 3 பேரையும் கையும் களவுமாக பிடித்தனர். அதன் பிறகு 3 பேருக்கும் தர்மடி கொடுத்த பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். கோவில் நிர்வாகி மகேஷ் கொடுத்த புகாரின் பேரில் 3 பேரையும் கைது செய்த திருப்போரூர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.